நம்மளோட ஏவரியோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கேயும் வரலைங்க, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நம்மளோட ஏவரியோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம ஏவரி நிறைய நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த 3-4 மாதமாக நம்ம ஏவரி பற்றி எந்த டீட்டெயில்ஸும் வந்திருக்காது. ஏன் அப்படின்றது உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளோட ஏவரிக்குள்ளே இருக்கோம். நம்ம ஏவரிக்குள்ளே வந்தாலே வந்து இந்த சன் கன்யூஸ் நம்ம பசங்க எப்போவுமே வந்து மேலே ஏறி உட்காந்துக்குவானுங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவானுங்க. ஸோ நீங்கள் எல்லாமே டேம்டு, ஸோ ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க, நல்லாவே பழகிருப்பானுங்க. ஸோ இவனுங்க வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு அடல்ட்டாக தான் வந்தாங்க, ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. நிறைய நேரம் இவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக மாறிட்டானுங்க, அந்தளவுக்கு இருக்கானுங்க. அண்ட் நம்மளோட ஜூன் ஜூலை வந்து என்னாச்சு என்ன இதுன்றதையும் நான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நம்ம கேஜோட எல்லாம் செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ப்ரெசென்ட்டில் நம்ம ஏவரி லுக் இப்படி தாங்க இருக்கேன். எதனால் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ப்ரீடிங் கொடுக்கும்போது நல்லா ப்ரீட் பண்ணுவாங்க. ஃப்ரீ ஃப்ளைட்டாக சுற்றும் போது என்ன ஆனாங்க அப்படின்னா, ப்ரீடிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொன்று ப்ரீடிங் சிம்டம்ஸ் காட்டும்போது ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ட்ரையலுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கேஜஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஒரு 2 பேர் ஸ்மால் கன்யூஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், இவங்க தான் ட்ரையலுக்கு விட்டேன். பட் நல்லாவே ரிசல்ட் கொடுத்தாங்க. இது வந்து ப்ளூ எல்லோ ஷேடட் பேர், ஸ்மால் கன்யூஸில் ப்ளூ எல்லோ ஷேடட் பேர் நல்லாவே ரிசல்ட் கொடுத்தாங்க, ப்ரீட் ஆனாங்க. அண்ட் இவங்க வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், இதே வந்து நல்ல குவாலிட்டியான ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஆஃப்லைன் பேர் ஃபிஷரில். அண்ட் அதோட ஃபீமேலும் நல்லாயிருக்கும், அதோட ஃபீமேலும் நல்ல குவாலிட்டியான இதாக இருக்கும். வெளியே வந்துட்டாங்க, நல்லாவே நெஸ்ட் கட்டி ரிசல்ட் கொடுக்குறாங்க. இவங்க இருக்காங்களா, அண்ட் இவங்க வந்து ஒரு வயலட் மாஸ்க் பேர் நல்லாவே இருப்பாங்க, இவங்களுக்கு ஒழிஞ்சுக்கிட்டானுங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளோட வைல்டு மாஸ்க் வெரைட்டி, நல்ல குவாலிட்டியான வைல்டு மாஸ்க் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ இவங்களோட கிளச்சின் எடுக்கல, ஸோ இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாக்ஸ் கொடுத்துட்ருக்கேன், பார்க்கணும். அண்ட் அடுத்தது இவங்க பர்ப்ளூ ஆஃப்லைன் வெரைட்டி, ஃபீமேல் பர்ப்ளூ, மேல் வந்து ஃபிஷர், வயலட் ஃபிஷர், நல்ல இது. ஸோ இதோட மேல் வந்து நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நான் மேலே வந்து மாற்றி போட்டிருக்கேன் பர்ப்ளூ இல்லாமல். அண்ட் இது வந்து நல்லாவே இது பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, நெஸ்டிங் எல்லாம் கட்டி இது பண்ணிட்டு இருந்தானுங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்மால் கன்யூஸ். ஸோ ஸ்மால் கன்யூஸில் வந்து இவங்க நல்ல ரெட் ஃபேக்டர் எல்லோ சைடட் ஸ்மால் கன்யூஸ் பேர்ஸ் இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களும் ப்ரீட் பண்ணுறதுக்காக தான் போட்டேன், உள்ளே ஓடிட்டானுங்க. ஓகே, இதில் வந்து ஒரு பேர் இருக்குது, இவங்க வந்து எக்கு லே பண்ணியிருக்காங்க, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான். எக்கு லே பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நல்ல பேரு, நல்ல யூவிங்கோட ஆஃப்லைன் க்ரீன் ஆஃப்லைன் யூவிங்கோடவே இருக்கும், நல்ல குவாலிட்டியான ஹெட்டு, சூப்பராக இருக்கும். நம்ம ஏவரியிலேயே ஒரு பெரிய சம்பவம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய கிராஸ் ப்ரீட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்மால் கன்யூஸ் கிராஸ் ப்ரீட் ஆகிறாங்க. எப்படின்னா லைக் ப்ளூ க்ரீன் சிக் மேலும் பைனாப்பிள் ஃபீமேலும் கிராஸ் ப்ரீட் ஆகிறாங்க. எக் இன்னி லே பண்ணல, இப்போ தான் மேட்டிங் அண்ட் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ப்ரீவியஸ் பேட்சே வந்து ரிசல்ட் எதிர்பார்த்தேன், பட் எக்ஸ் வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கல, அதோட விட்டுட்டேன். பட் அடுத்தது இன்னொரு பெரிய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம். இது வந்து நம்ம ஜூன் தான், மேல் சன் கன்யூஸ், ஃபீமேல் அதோட பேரானது எதுன்னு கேட்டிங்கன்னா இது ப்ளூ எல்லோ சைடட். பார்த்தீங்கன்னாலே தெரியும், எக் இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ அவங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான். ஸோ இவங்க தான் வந்துட்டு பேர் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீட் ஆகிட்டானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சன் கன்யூரோட ஃபீமேலோட தான் மேட் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ வந்தது என்னென்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, உள்ளே மாற்றிக்கிட்டாங்க.
ஸோ இப்படி ப்ரீடிங் வந்து மாற்றி பண்ணுறங்காட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இவன் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இனி அடுத்தது இந்த எக்கு லே பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து இவனை ப்ராப்பராக ஃபீமேல் சன்கன்யூ அதாவது ஜூலை கூடவே போட்டு ஒரு பெரிய ப்ரீடிங் செட்டப்பில் போட்டு அதுக்கப்புறமா இவனை திருப்பி உள்ளே விடலான்ட்டு இருக்கேன். அப்படி தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான். இப்போ இந்த கேஜ்குள்ளே இருக்காங்க அப்படின்னா இவங்களை அப்படியே இந்த ப்ரீடிங் செட்டப்லேயே இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இவங்களை ப்ரீட் பண்ணுவேன். ப்ரீட் பண்ணி சிக்ஸை ரைஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களை ஃப்ரீயாக இந்த இதுக்குள்ளே விட்டுருவேன். அப்புறம் மறுபடியும் அவங்க மேட் பண்ணுறாங்க, ப்ரீட் பண்ணுறாங்கன்னு சிம்டம்ஸ் காட்டுறாங்க. மேபி ஒரு 6 மந்த்ஸோ இல்லை 8 மந்த்ஸோ அப்படிங்கும்போது மறுபடியும் இங்கே இதே கேஜ்குள்ளே இருப்பாங்க. இப்போ வெளியே கொஞ்சம் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்கும், காக்டெயில்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அவங்கள வந்து அடுத்த ப்ரீடிங்க்கு எடுத்து போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் இது பண்ணிருக்கேன். அண்ட் காக்டெயில் கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒன்லி செலக்டிவாக சில காக்டெயில்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். காக்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டேன். அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுலேயும் வந்து நமக்கு ஆஸ் ரிசல்ட் எந்த மாதிரி கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்மளும் பண்ணலான்ட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது ஹேண்ட் டேம்டு அண்ட் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் வேணும், ஹேண்ட் டேம்டு பேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இனிமேல் நம்மளையே ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மக்கிட்ட கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தரேன். அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலராக நம்ம ஏவிரிலேருந்து வர சிக்ஸ், அதாவது கிராஸ் ப்ரீட்ஸ் ஆகிறது எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு நானே தான் ஹோல்ட் பண்ணுறேன். பட் ஜென்யூனாக ப்ரீட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும்தான். ஜென்யூனாக ப்ரீடிங்னா லைக் இந்த மாதிரி ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அண்ட் ஸ்மால் கன்யூஸ் இந்த மாதிரி ப்ரீட் பண்ணுறோம். ஸோ இவங்களை மட்டும்தான் ப்ரீட் ஆகிறதுல கொடுத்துட்ருக்கோம். அண்ட் சன் கன்யூ டு சன் கன்யூ ப்ரீட் ஆகிறது கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வெளியிருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் வந்துட்டு ஹேண்ட் ஃபீடிங்ஸ் எடுத்து ஹேண்ட் டேம் பண்ணியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியும் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பார்த்துட்டு யாருக்காதுன்னா ரீச் அவுட் பண்ணுங்கள். ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வீடியோவில் சொல்லலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு சிக்ஸு காட்டும் போது நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹேண்ட் ஃபீடிங் பேர்ட்ஸ் வந்து இவங்க தான். ஹேண்ட் ஃபீடிங் அண்ட் சிலது வந்து ஹேண்ட் டேம்க்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒருத்தன் குதிச்சு வந்துட்டான். பட் இவன் தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இது வந்து க்ரீன் சிக் கன்யூர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் க்ரீன் சிக் கன்யூ. ஸோ இது வந்து 1300 rupees ஹேண்ட் ஃபீடிங்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதே டேம்டாக க்ரீன் சிக் கன்யூ எடுத்தாங்கன்னா 2000 rupees நம்ம டேம்டாகவே கொடுத்துடலாம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என் மேலே தாவிட்டு இருக்கான். இவன் வந்து சினமன் கன்யூர். ஸோ சினமன் கன்யூர் வந்து ஹேண்ட் ஃபீடிங்க்கு கேட்டாங்கன்னா 1300 அண்ட் டேம்டு பண்ணி கேட்டாங்கன்னா 2000 rupeesக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இவன் டேம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவனை டேம் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2000 rupeesக்கு கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோ சைடட், க்ரீன் எல்லோ சைடட் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பைனாப்பிள் கன்யூர் இருக்காங்க. அண்ட் இவங்க ப்ளூ எல்லோ சைடட். ஸோ இப்படி வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் வந்து 1500 rupees ஹேண்ட் ஃபீடிங் கொடுத்துருக்கோம். டேம் பண்ணி கொடுத்தா 2200 rupeesனு சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் இவன் வந்து ஹேண்ட் ஃபீடிங்க்கு 1800 ப்ளூ க்ரீன் சிக் எடுத்தாலும் சரி, ப்ளூ எல்லோ சைடட் எடுத்தாலும் சரி 1800 ஹேண்ட் ஃபீடிங்க்கு. அண்ட் டேம்டு எடுத்தாங்கன்னா ஒரு 2500 rupeesக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு யாருக்காவது ஹேண்ட் ஃபீடிங் அண்ட் ஹேண்ட் டேம்டு பேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். அக்ராஸ் தமிழ்நாடு அண்ட் பெங்களூர் அண்ட் மேஜர் சிட்டிஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வாங்கிட்டு உங்களுக்கு இது இங்கே காட்டுறது மட்டும் கிடையாது. இனி சன் கன்யூஸ் வேணும் அண்ட் லாரிஸ் வேணுனாலும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, லைக் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் அப்டேட் பண்ணுவேன் உங்களுக்கு என்னென்ன சிக்ஸ் இருக்குன்னு. ஸோ ரெகுலராகலாம் கிடைக்காது நம்மக்கிட்ட. நம்ம ஏவியிலேருந்து ஆறுது அண்ட் குவாலிட்டியான பேர்ட்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நான் வந்து எடுத்து குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கனாலும் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ யாரும் தயவு செஞ்சு கால் பண்ண வேணாம். ஸோ கால் எடுக்க முடியாது. வாட்ஸ்அப் கால் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் காலில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இது பண்ணுறேன். இவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஷார்ட்ஸில் கூட நம்ம ஏரியாவிலேருந்து வந்து ஃபஸ்ட்டு சிக்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருப்போம். இவங்க வந்து மாஸ்க் வெரைட்டி, அதாவது வயலட் மாஸ்க் யூவிங் பேருக்கு வந்தவங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட லைக் ஒரு டைல்யூட் மாஸ்க் மாதிரி வந்திருக்காங்க, டைல்யூட் வயலட் மாதிரி வந்திருக்காங்க. இவங்களும் நல்ல இது தான். ஃபீமேல் டிஎன்ஏ போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு பேர் பண்ணுறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்லாவே டேம்டு. ஸோ வீட்டில் ஒரு சுட்டி தான். இவங்க மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. யார் டேமுக்கு ப்ராசஸ்க்கு வந்தாலும் இவன் வந்து அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இவனுக்கும் மேல் போட்டு நம்ம மேலே கொண்டு போய் விட்டுறலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரமாக நம்மளோட ஏவிரியில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் அண்ட் ஹேண்ட் ஃபீடிங் பேர்ட்ஸ் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நார்மல் ஃபோன் கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பிகாஸ் என்ன ஒர்க் ஷெடியூல் இருக்கும் அண்ட் நிறையா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அண்ட் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். until then bye bye, thank you.